இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிசிஜியில் ஜாகிரபியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஃபிஷியல் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து எது சொல்லுவாங்கன்னா சென்னை. அதே மாதிரி கேண்டலா எங்க இருக்குதுன்னா, கேண்டலா வந்து குஜராத்தில் இருக்குது, ஹால்டியா வந்து கொல்கட்டாவில் இருக்குது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. த சி விச் எக்ஸ்டெண்டட் இன் பிளேஸ் ஆஃப் ஹிமாலயா. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து ஆப்பிரிக்காவோட தான் அட்டாச் பண்ணிருந்துச்சு. அப்போ இந்த ஏரியா வந்து எந்த சி வந்து ஆக்குபை பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெத்தி ஓஷன் எக்ஸ்டெண்டட் பிட்வீன் கோட்வானா அண்ட் லுஷியா மச் ஆஃப் மெசோஜிக் ஏரியா. மெசோஜிக் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெத்தி ஓஷன் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வச்சிருந்துச்சு. ஆப்ரேஷன் ஃப்ளட் எதை சொல்லுவாங்கன்னா மில்க். அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் கூட மில்க் தான் சொல்லுவாங்க. ஆயில வந்து எல்லோ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. எல்லோ ரெவல்யூஷன் எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் வந்து சும்மா தாறுமாற ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1921 இருந்து 1931. எந்த இடத்துல வந்து அல்கண்டாவும் பகீரத்தியும் ஒன்று சேர்றாங்க. அல்கண்டாவும் பகீரத்தியும் எங்க ஒன்று சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவ்பிரயாக். அதே மாதிரி இதெல்லாம் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ருத்ரபிரயாக், விஷ்ணு பிரயாக், கர்ணபிரயாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தரகண்ட்ல தான் இருக்குது. ருத்ரபிரயாக் இடத்துல வந்து அல்கண்டாவும் வடக்கினி ரெண்டுமே ஒன்று சேர்த்து ருத்ரபிரயாக்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரயாக்ல வந்து அல்கண்டாவும் தோலி கங்கா ரிவர், அல்கண்டாவும் தோலி கங்கா ரிவர் வந்து ஒன்று சேர்த்து. கர்ணபிரயாக்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்கண்டாவும் பிண்டா ரிவர் இது ரெண்டுமே ஒன்று சேர்த்து கர்ணபிரயாக்ல. யூரியா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா அமோனியம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. டைட்டன் இஸ் a satellite ஆஃப் டைட்டன் வந்து எந்த பிளானட்டோட நேச்சுரல் சேட்டலைட். எந்த பிளானட்டோட நேச்சுரல் சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாட்டர்ன். 2 point dramatically opposite on surface of Earth. இது பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 பாயிண்ட் வந்து டிராமேட்டிக்கலா ஆப்போசிட்டா இருப்பாங்க. அது வந்து அந்த இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிபோட்ஸ். அதே மாதிரி இதெல்லாம் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா the farthest point from the surface of Earth. எர்த்ல இருந்து ரொம்ப தூரமானது வந்து அப்போஜி. அதே ரொம்ப க்ளோஸா எர்த் பக்கத்து க்ளோஸா இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரிஜி. இந்த ரெண்டு வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சேட்டலைட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சேட்டலைட் வந்து சுத்தும் போது வந்து சொல்லுவாங்க அப்போஜி வந்து இல்லோ, பெரிஜி வந்து இல்லோ. அதே மாதிரி ஆன்டிசிலைன் வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம எர்த் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பியர் மாதிரி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகும்னா பெண்டு ரொம்ப அதிகமாகும். பெண்டு ரொம்ப அதிகமான இடத்துல வந்து என்ன ஆகும்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிசிலைன். ஏலியோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதான் வந்து விண்ட் ஆக்டிவிட்டி மூலியமா ஒருத்தனோட பொசிஷனோ இல்ல சர்ஃபேஸ் அப்படியே மாத்தி விட்டுருது. Geological and weather and specified to the wind ability to shape the surface of Earth. Wind action மூலமா இல்ல வெதர் ஆக்ஷன் மூலமா சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வந்து அந்த பொசிஷனை அதோட இதே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருதான் ஏலியன் சொல்லுவாங்க. இது எங்க அதிகமா நடக்கும்னா இது டெசர்டிக் ஏரியால தான் ரொம்ப அதிகமா நடக்கும். இது ஏசியா கான்டினென்ட் இருக்குது பாத்தீங்களா, அது எர்த் சர்ஃபேஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணுது ஏசியா கான்டினென்ட். எர்த் சர்ஃபேஸ்ல 18% வந்து ஏசியா கான்டினென்ட் வந்து கவர் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 29.5%. அதிகத்தில் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கான்டினென்ட் வருவாங்க 20.4%. The black cotton soil of India வந்து belongs to laterite soil. சிரோஞ்சியம்ல தான் வந்து black cotton soil of India. காமரூபாவோட இப்ப பிரசன்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காமரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அத அசாம். காமரூபானா ஒரு அரசன் பேர் தான் வந்து அங்க காமரூபான்னு இருந்துச்சு. அசாம் வந்து வரதுக்கு முன்னாடி காமரூபா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் வந்து அசாம்னு மாத்தினாங்க அதை. The product used in the manufacture of industrial alcohol. எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் உருவாக்குறது வந்து பார்த்தோன்னா மொலசஸ். ஆயில் ரிஃபைனரி ஒர்க்கிங் இன் ஸ்டேட் ஆஃப் அசாம் வந்து பாத்தீங்கன்னா 4. இம்பார்ட்டன்டான ஃபிஷிங் ஹார்பர் இந்தியா வந்து எங்க இருக்குன்னா எந்த ஹார்பர்ல ஃபிஷிங் ரொம்ப அதிகமா பண்ணான்னு பாத்தீங்கன்னா கொச்சின், ரோர்கிலா,
உங்களுக்கு நல்லா தெரியும், செகண்ட் பிளானிங் கமிஷன்ல தான் இந்த பிளான் செட் பண்ணாங்க ரோர்கில்லா. இந்த ரோர்கில்லா ஸ்டீல் பிளான்ட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசால தான் இருக்குது. இந்த ரோர்கில்லா ஸ்டீல் பிளான்ட் வந்து ஒடிசால தான் இருக்குது. அப்போ இதுல இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோர்கில்லா ஸ்டீல் பிளான்ட் வந்து பவர் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா தாமோதர் வேலி பாத்தீங்கன்னு வச்சு, இது வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. தாமோதர் கூட சொல்லுவாங்க, சார் ஆஃப் பெங்கால் கூட தாமோதர் சொல்லி சொல்லுவாங்க. துங்கபத்ரா வைகை தான் வந்து கிருஷ்ணா ரிவர் வந்து உருவாகும். காவிரி ரிவர் வந்து உருவாகுதுன்னு துங்கபத்ரா தான். நாகார்ஜுன சாகர் ப்ராஜெக்ட் வந்து கிருஷ்ணா ரிவர் மேல இருக்குது. ஹீராகுட் டேம் எங்க இருக்குதுன்னா ஹீராகுட் டேம் தான் வந்து ஒரிசால இருக்குது. அதாவது ஹீராகுட் டேம் தான் வந்து ரோர்கில்லா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது. காகன்ட்ரிக்ஸ் பவர் ப்ராஜெக்ட் எங்க இருக்குதுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் ப்ராஜெக்ட். இது வந்து எங்க இருக்குதுன்னா கர்நாடகால இருக்கு. லார்ஜஸ்ட் மேசனரி டேம் லொக்கேட்டட் இன் தி ரிவர் ஆஃப் லார்ஜஸ்ட் மேசனரி டேம் எந்த ரிவருக்கு மேல இருக்குதுன்னா கிருஷ்ணா ரிவர். லீடிங் ஸ்டேட் இன் மால்பரி செரிகல்ச்சர். மால்பரி செரிகல்ச்சர்ல எந்த ஸ்டேட் வந்து லீடிங்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது கர்நாடகா. ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொக்கேட்டட் இன் ரைஸ் ரிசர்ச் வந்து இன்ஸ்டியூட் வந்து எங்க லொக்கேட் ஆகுது? ரைஸ் இன்ஸ்டியூட் இது வந்து லொக்கேட் ஆகுது எங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டக். டியோகோ கிராஷியான்ற ஒரு அது வந்து ஒரு ஐஸ்லாண்டு. அந்த ஐஸ்லாண்ட் வந்து எந்த ஓஷன்ல இருக்குது? பசிபிகா, ஆர்டிகா, அண்டார்டிகா, இந்தியனா? இது வந்து இந்தியன் ஓஷன்ல தான் இருக்குது. விச் ஸ்டேட் டஸ் நாட் ஹேவ் ரயில்வே ஸ்டேஷன்? எந்த ஸ்டேட்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனே இல்லை? இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம்ல தான் இருக்குது. சிக்கிம்ல ஏன் இல்லைன்னா அங்க ஃபுல்லா வந்து பார்த்தா எல்லாம் மலை தான், ஃபுல்லாவே மலை தான். அங்க ஃபுல்லா ஹிமாலயாஸ் தான் வந்து சிக்கிமே ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. விச் இஸ் கால்ட் அஸ் எதை வந்து ப்ரௌன் பேப்பர்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா ஜூட். ஜூட் வந்து எங்க அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்கன்னா வெஸ்ட் பெங்கால தான் அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க. நம்ம எதிரி வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஜூட் ப்ரொடக்ஷன்ல பங்களாதேஷ் தான் நமக்கு எதிரி இந்த ஜூட் ப்ரொடக்ஷன் பண்றதுல. நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரி எங்க இருக்குன்னா புனே. வாட்டர் டிவைடு எந்த இடம் வந்து இண்டஸ் கங்காவா பிரிக்குது? எந்த இடம் வந்து எது வந்து இண்டஸ் வேலியும் கங்காவா பிரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அம்பாலா தான் வந்து இண்டஸும் கங்காவும் பிரிக்கிறது. ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா எது சொல்லி சொல்லுவாங்கன்னா கேரளா. அதே மாதிரி இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சைலண்ட் வேலி கூட எது சொல்லி சொல்லுவாங்கன்னா கேரளாவை தான் சொல்லி சொல்லுவாங்க. சைலண்ட் வேலி ஏன் சொல்லி சொல்லுவாங்கன்னா அங்கதான் வந்து ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளானட் அண்ட் அனிமல், ரொம்ப எக்ஸ்டிங்ஷனான ஸ்பீசஸ் இல்ல மூலிகை செடி இல்ல அனிமலோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கேரளால. அதனாலதான் வந்து சைலண்ட் வேலி ஆஃப் இந்தியா கூட சொல்லி சொல்லுவாங்க கேரளாவை. சைலண்ட் வேலி ஆஃப் இந்தியா. saline and alkaline soil in India is called saline and alkaline soil in India வந்து என்ன சொல்லி சொல்லுவாங்கன்னா கலார். இது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை. பாலிங், மஸ்டரிங் அண்ட் ஷீரிங் இது வந்து ஒரு விதமான ஆக்டிவிட்டி, எல்லாமே ஒரு விதமான ப்ராசஸ். இது வந்து ஏதோ ரிலேட்டட் கேட்கறாங்க. இது வந்து ஏதோ ரிலேட்டட்னா ஷிப்போட ரிலேட்டட் தான் இது எல்லாமே. Who prepares topographical map of India? Topographical map of India வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து டாப்போகிராபிக்கல் மேப் ஆஃப் இந்தியா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் வந்து என்ன சொல்லி சொல்லலாம், IST + 5 hours 30 minutes. அது வந்து எந்த பேஸ் பண்ணி எடுத்தான்னு பாத்தீங்கன்னா 82.5 degree east longitude. ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்கேல். எந்த உமன் வந்து முதல்ல மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினான்னு பார்த்தேன்னா பச்சேந்திரி பால். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பச்சேந்திரி பால் தான் வந்து ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினது. விச் குவான்டிட்டி யூஸ் லார்ஜ் இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி? சிமெண்ட் தயாரிக்கிறது வந்து எந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப அத்தியாவசியமா தேவைன்னு பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோன் வந்து ரொம்ப அதிகமா தேவை. இது வந்து செடிமெண்ட்ரி இது கூட சொல்லுவாங்க. செடிமெண்ட்ரி ப்ராசஸ் மூலமா தான் லைம்ஸ்டோன் வந்து உருவாகும். latitude passing through northern most part of India. latitude வந்து எந்த டிகிரியில வந்து நார்த்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து கட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து 35 degree நார்த். மைக்காலா ரேஞ்ச் வந்து எங்க இருக்குன்னா இது வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. அந்தமான் அண்ட் நிக்கோபார் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். அந்தமான் நிக்கோபார் வந்து எதாவது செப்பரேட் ஆகிக்கிறான்னு பார்த்தோன்னா 10 degree. அதே மாதிரி லட்சத்தீப்பும் மால்தீவ்ஸும் எதாவது செப்பரேட் ஆகிறான்னு பார்த்தோன்னா 8 degree. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பல்டாரா ரேஞ்ச் வந்து எது சொல்லி சொல்லுவாங்கன்னா இது வந்து காரகோம் ரேஞ்ச். நேற்று நம்ம பார்த்தோம், இந்த காரகோம் ரேஞ்ச்ல தான் வந்து சியாச்சின் கிளேஷியரும் K2வும் அதெல்லாம் இங்கதான் இருக்குது.
பமீர் பிளாட்டு தான் வந்து பமீர் பிளாட்டி தான் வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் பிளாட்டு வந்து பமீர் பிளாட்டு தான். ஆண்டஸ் வந்து எங்க இருக்குன்னா சவுத் அமெரிக்கா இருந்து. ஆப்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐரோப்பா காண்டினென்ட்ல இருக்குது. ஆனுவல் ரெயின்ஃபால் இது வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் இன் இயர். அது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து லே இன் காஷ்மீர், அதாவது லடாக். ஜுடோகோடா எதோட சேர்ந்துன்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா யுரேனியம். விச் ஒன் இஸ் நாட் a plantation crop? இது இருக்குது எது வந்து கார்பே இல்ல பிளான்டேஷன் கார்பே இல்லன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன். இந்தியா வந்து ஐரன் வந்து யாருக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜப்பானுக்கு தான் அதிகமா ஐரன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்தியா. Does not have influence over climate in India. It does not have influence over climate in India ன்னு பாத்தீங்கன்னா ஓஷன் கரண்ட். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்போ கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து நான் வந்து எல்லாமே எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அதெல்லாம் கூட கவர் பண்றேன். இதுக்கு அடுத்தது எல்லாமே. தேங்க்யூ.